இது திருப்பாவை 30வது பாசுரத்துக்கான பிரசாதம். ஆமாம், கடைசி நாள் 30ஆம் அன்னைக்கு வந்து அப்பா வாக்கின பழக்கம் உண்டு. அப்பமும் வெண்பொங்கலும். ஆமாம், இன்னைக்கு போகி பண்டிகை இருக்கனால போலி வடை தட்டி அது பண்ணுற பழக்கம் உண்டு. அப்போது என்ன பண்ணியிருக்கேன்னா, பச்சரிசி 2 வெந்தயம் 2 பைத்தம்பருப்பு, ரொம்ப இல்லை 2 ஒரு 1/4 டீஸ்பூன் 1/4 ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அரிசியை. ஜலம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எவ்வளோ அரிசி எடுத்துக்குமோ அது 3/4 பங்கு வந்து வெல்லம், இந்த ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு வச்சிருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டு அப்புறம் தேங்காய் கொஞ்சம் வச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் தேங்காய் வெல்லம் எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு பார்க்க வேண்டியதான். ஈஸியான அப்போ ஈஸியாக அப்போ நைஸாக அரைச்சிட்டு இருக்கதை இப்போ இந்த வெல்லம், ஏலக்காய், சுக்கு பொடி, தேங்காய் கொஞ்சம்லாம் நான் கெட்டியாக அரைச்சிட்டு பார்க்க வேண்டியதான். அரைச்சி எடுத்துட்டு கதையை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. பாசுரம் 30. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். இன்னைக்கு பாசனம் வந்து பெருமாளுக்கு மங்கள பாடுற பாசனம் இல்லை? ஆமாம், 30வது பாசனம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. ஓடிட்டு 30 நாளும் அப்படி போச்சுன்னே தெரியும். நிறைய பேர் சொல்லி ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், மிஸ் பண்ணுறாங்க. அதான் நினச்சேன், நம்ம நீங்கள் ஏகாதசிக்கு அதை சொல்கிறீங்க, திருவாதிரை நட்சத்திரம் ராமானுஜரோட நட்சத்திரம் அன்னைக்கு வந்து சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ மாதத்தில் மாமாவோட 2 கதை வரும். 2 நாளைக்கு பாருங்க. நீங்கள் அதில் வந்து மிஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். அடுத்த 26க்கு வெயிட் பண்ண வேண்டாம். எவ்ரி மந்த் கண்டிப்பாக இந்த 2 நாள் உண்டு. மிச்சப்படி டெய்லியே இந்த சமையல் ஏதாவது வீடியோ போடும்போது ஏதாவது வந்து மாமா வந்து ஏதாவது கதை சொல்லுவா, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மோட்டிவேஷனல், ஏதாவது ஒரு ஸ்பீச் வந்து இருக்கும். ஒரு சமையல் மட்டும் இருக்காது. சமையல் அப்புறம் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் பேசுறது. ஓகே, அப்படியே வச்சுப்போம். நம்ம பார்க்குறவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க. ஸோ இந்த பாட்டு வந்து மங்களம் பாடுறது. 29 பாசம் வரைக்கும் தோழிகளெல்லாம் அழைச்சு நோன்பு இருந்து எதுக்காக நோன்பு இருக்கிறோம், என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பலன்? 29வது பாசனத்தில் என்ன சொன்னா, குற்றேவல். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குற வரம், பறை அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட சொன்னான். கிருஷ்ணன்ட்ட வந்து நீ எங்க பூமியில வந்து அவதரிச்சதே நாங்க செஞ்ச புண்ணியம். ஸோ ஒண்ணுமே செய்யாம சரணாகதி பண்ணி மோட்சம் வாங்கிட்டான். நம்ம சார்பாகவும் நமக்காகவும் சின்ன சின்ன கைங்கரியம் பெருமாளுக்கு செய்யணும். பெருமாளுக்கு வந்து டெய்லியே நம்ம ஆற்றுல வந்து விளக்கேற்றுறது, பூ பறித்து அர்ச்சனை பண்ணுறது, பெருமாள் ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது, தினந்தோறுமே விடிய காத்தால சிற்றஞ்சிறு காலை நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாள்கிட்ட வந்து நின்று சேவிக்கிறது, சின்ன சின்ன கைங்கரியங்கள் செய்யணும் அப்படின்னு ஆண்டாள் சொல்லிட்டான். கிருஷ்ணனும் ஒத்துட்டான். சரி, மோட்சம் தரேன், சரணாகதி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டான். ஸோ இப்போ வந்து லக்ஷ்மி கல்யாணம் வைபவம் மங்களம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. மாதவன் அப்படின்னா மகாலட்சுமியோட கேழ்வன், மகாலட்சுமியோட கணவன் மாதவன். வங்கக்கடல், வங்கம் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். கடல் அப்படின்னா மிகப்பெரிய நீர்நிலை. இந்த மிகப்பெரிய நீர்நிலை அப்படின்னாலே பார்க்கடல் தான். அதுல வந்து கப்பலா இருக்கிறவன் ஸ்ரீமன் நாராயணன். கப்பலும் அவனே, மாலுமியும் அவனே. அந்த கப்பலுக்கு பேர் வந்து வங்கம். நம்மளை வந்து இந்த பிறவி பிணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிறக்கிறோம், கஷ்டப்பட்டு வாழ்றோம். நம்மளை நேசிச்சவா இல்லை நம்ம நேசிச்சவா, நமக்கு முன்னாலேயோ நமக்கு அப்புறமே போய் அந்த துயரம், வாழ்க்கையில் பல கஷ்ட நஷ்டங்கள், இதெல்லாம் இந்த சுழற்சியே வேண்டாம். எப்பவுமே பெருமாள் திருவடியிலேயே இருக்கணும். பெருமாள்கிட்ட சின்ன சின்ன கைங்கரியம் பண்ணி சரணாகதி பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இந்த பிறவி பிணியிலேருந்து நம்ம விடுதலை அடையலாம். நம்மளை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு அக்கறையா கூட்டின்னு போறவன் பெருமாள் நாராயணன். அதைத்தான் வங்கக்கடல் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு தடவை ராமாயணத்தில் என்ன நடக்குது, ராமன், லக்ஷ்மணன், குகன்
குகன் வந்து ராமனுடைய நெருங்கிய நண்பன் ஆயிடுறான். அவனை வந்து தன்னோட இடத்துக்கு கூட்டின்னு போகும்போது கங்கையை கடக்கணும். அவன் ஒரு படகு வச்சிருக்கான். அந்த படகை வந்து ரெடி பண்ணுறான். ராமனும் லக்ஷ்மணனும் கரையில் இருக்கா. இவன் அந்த தோணியை போட்டு ராமனை கூப்பிடுறான், வாங்க வந்து அமருங்கன்னு. ராமன் வரும்போது ராமன் கிட்ட சொல்கிறான் குகன், காலை நன்னா அலம்பின்னுங்கோ, காலில் வந்து தூசி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் ராமன் கிட்ட. லக்ஷ்மணனுக்கு கோவம் வந்தது. எங்கள் அண்ணா யார் தெரியுமா? எங்கள் அண்ணாவுடைய திருவடிப்பட்டா உன் படகுக்கு புண்ணியம் கிடைக்கும், உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அவரை போய் கால் அலமின்னு வான்னு சொல்றியே. லக்ஷ்மணன் தெரியும் இல்லையா, மூக்குக்கு மேலே கோவம் நிற்கும். அவரை போய் கால் அலமின்னு வான்னு சொல்றியே. அப்போ குகன் சொன்னானா, இல்லை நான் சொன்னது அந்த அர்த்தத்தில் இல்லை. ராமனுடைய கால் தூள் பட்டு, அந்த தூசி பட்டு ஒரு பாறை வந்து பெண்ணாச்சு. அதே மாதிரி இந்த படகு வந்து பெண்ணாச்சுன்னா என்னுடைய வாழ்வாதாரமே போயிடும் அப்படின்னா. அது வந்து ராமன் ரசிச்சானா லக்ஷ்மணன் ரசிச்சானா. அப்படியே படகு ஓட்டிட்டு அந்த கரைக்கு போகிறான். அந்த கரைக்கு போன உடனே ராமன் கேட்குறான் குகன்ட்ட, எனக்கு வந்து இந்த படகுல இந்த பக்கம் கூட்டின்னு வந்துட்ட, உனக்கு சம்பாவனை ஏதாவது கொடுக்கணுமே, படகை ஓட்டின்னு வந்ததுக்கு உனக்கு ஏதாவது கூலி கொடுக்கணுமே, என்ன வேணும் அப்படிங்கும்போது குகன் சொல்கிறான், நீயும் நானும் 2 பேருமே ஒரே தொழில் பண்ணுறவா, நமக்குள்ள என்ன கூலி அப்படிங்கிற. திருப்பி லக்ஷ்மணன் போவார், நீ இப்போ படகு ஓட்டின்னு வந்த, அவன் சக்கரவர்த்தி திருமகன், அவனும் நீயும் ஒண்ணா அப்படின்னு சொல்கிறான் லக்ஷ்மணன். அப்போ அவன் சொல்கிறான், மக்களை வந்து பிறவை பிணி அப்படிங்கிற பெருங்கடல்ல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் சேர்க்கிறவன் நாராயணன். அதே மாதிரி நான் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நான் சேர்க்கிறேன், அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னா. அந்த மாதிரி வங்க கடல் கடைந்த மாதவனை மனசு பூரா நிறுத்திட்டு வச்சுக்கோ. இந்த உடல் அப்படிங்கிறது வந்து இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரம் அப்படிங்கிறது பால். இந்த பாலை கொஞ்சம் உர ஊற்றினோம்னா என்ன கிடைக்கும்? தயிர் கிடைக்கும். அந்த தயிருக்கு உருவகம் என்ன தெரியுமா? ஜீவாத்மா. அந்த தயிரை வந்து நல்லா கடைஞ்சிட்டோம்னு வச்சுக்க, என்ன கிடைக்கும்? வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெய் அப்படிங்கிறது தான் வந்து பரமாத்மா. ஸோ இந்த சரீரம் இருக்கு, சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவாத்மா ஆன்மான்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ள அந்தர்யாமியா யார் இருக்கா? பெருமாள் இருக்கு இல்லையா. அந்த பெருமாள் வந்து அங்க உள்ள உட்கார்ந்துன்னு இருக்கான் அப்படின்னு நம்ம மனசார நினைச்சு நம்ம செய்யற செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே ஒன்னொன்னும் பெருமாள் இருக்கான் உள்ள. நல்லது நினைக்கணும், கெட்டது நினைச்சா அவனுக்கு தோஷமாயிடும், அவனுக்கு பிடிக்காம போயிடும். நல்லது நினைச்சா அவன் சந்தோஷப்படுவான். அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம நினைக்கிறது வந்து நல்லது நினைக்கணும், செய்யறது நல்லது செய்யணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா எல்லாமே உள்ளிருந்து வர்றதுதான். எண்ணங்களை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். எண்ணங்கள் சுத்தமாயிடுது அப்படின்னா செயல்களும் சுத்தமாயிடும், பெருமாளும் சந்தோஷமாயிடும். ஒரு அழகான ஒரு கதை, சின்ன கதை. ராமாயணத்தில் வந்து விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் மிதிலா நகரத்துக்கு கூட்டின்னு போகிறார். அப்போ தான் முதலாக சீதையை ராமன் பார்க்குறான். கன்னிமாடத்தில் அழகாக ஒரு சின்ன பொண்ணு சீதை நிற்கிறான். வீதியில் வந்துன்னு இருக்கா. விஸ்வாமித்திரர் போகிறார், அதுக்கப்புறம் ராமன், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன். நடுவில் போகிற ராமனை பார்த்துறான் சீதை. எங்கேருந்து? கன்னிமாடத்தில். கன்னிமாடம்னா நம்ம பால்கனின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி மேலே நல்ல நந்தவனம் மாதிரி இருக்குது. அந்த கன்னிமாடத்தில் புஷ்பங்கள், அந்த புஷ்பத்துக்கு நடுவில் நிற்கிறா சீதை. ராமனுக்கு அதை பார்க்கும்போது அந்த கன்னிமாடம் வந்து ஒரு பெரிய ஒரு தங்கத்தால் ஆன ஒரு கிண்ண மாதிரி இருக்கு அந்த கன்னிமாடம். அது நடுவில் ஜோதி மாதிரி நிற்கிறாள் சீதை. இது அப்படியே கண்ணுக்கு முன்னால் அப்படியே தெரியுது அந்த காட்சி ராமனுக்கு. அப்போ மானசீகமா 2 பேரும் பேசிக்கிறான். அதான் வந்து கம்பன் வந்து சொல்லுவான், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ஒரு குறிப்போட பார்க்கறது தான் நோக்கிறதுன்னு சொல்லுவோம். சீதையை பார்த்து சொன்னானா மானசீகமா, இந்த கன்னிமாடமா நான் இருக்கேன், நான் உன்னை தாங்குறேன், நீ அதுல ஜோதியா நிக்கணும் அப்படின்னானா.
கவிதை அங்கே வந்துருது ராமனுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீத்தையை பார்த்தோன்னே கவிதை வந்துருது. அது ஒன்றும் பண்ண முடியாது. காதல் அப்படிங்கிறது தான். நான் வந்து தேனா இருக்கேன், நீ சுவையா இரு. நான் புஷ்பமா இருக்கேன், நீ நறுமணமா இரு. நான் வந்து 4000 திவ்ய பிரபந்தமா இருக்கேன், நீ வந்து செவிக்கு இன்பமா இரு அப்படின்னு. நான் 5 புலன்கள்ல 4 புலன்கள் சொல்லிட்டான் ராமன். ஒன்னே ஒண்ணு இந்த மெய் உடல் அது சொல்லல. ராமன் வந்து ஏகபத்தினி வருதன். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். அப்போ சீத்தை கட்டலாம். 5 புலன்கள்ல 4 புலன்களும் சொல்லிட்டேன். ஒன்னே ஒண்ணு மெய் சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது, அது சொல்ல வேண்டியே அப்படின்னு கேட்கிறாளாம். அதுக்கு ராமன் சொல்றான், நான் வந்து ஏகபத்தினி வரதன், அந்த 5வது புலன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னா. கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த உடல்ல மார்பில் இருப்பா மகாலட்சுமி. கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னானா தாயாரை கூப்பிட்டு, இதோ இந்த இடம் தான் உனக்கு, எப்பவுமே மார்பிளே இருப்பா. அதனால தான் பெருமாளை வந்து ஸ்ரீதரா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீதரா அப்படின்னா ஸ்ரீ அப்படிங்கிறது மகாலட்சுமி. அதை வந்து மார்பிள தாங்கின்னு இருக்கிறது ஸ்ரீதரா. எப்பவுமே பெருமாள் மார்பில் மகாலட்சுமி இருப்பா. அவன் வந்து நம்ம இது மறக்கக்கூடாது. நம்ம மனசில் வந்து நல்ல செயல், நல்ல எண்ணங்கள், அந்த எண்ணங்களால் நல்ல செயல் அப்படி இருந்தோம்னா ஆண்டாளுடைய கடாட்சம் நமக்கு எப்பவும் கிடைக்கும். அதான் வங்கக்கடல் கிடைந்த மாதவனை கேசவனை அப்படிங்கிற பாசனம். அது வந்து மங்களம் பாடுறது. இந்த நம்ம 30 நாளும் இந்த பாசனத்தை நம்ம என்ன பார்த்தோமோ அதெல்லாம் வந்து நம்ம மனசில் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். இது மார்கழியோடு நிறுத்திடக்கூடாது. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நன்றி. 3 நாள் நல்லா கேட்டு ஓடித்தனலண்ணே. அப்படியா? தேங்க்ஸ் ரொம்ப. ஓகே, நீ சொன்ன மாதிரி 2 ஏகாதசி, ஒரு திருவாதிரை, மாதத்தில் 3 நாள் கண்டிப்பாக பெருமாளை பற்றி இருக்கும். அது தவிர டெய்லி நல்ல பிரசாதம் சமைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட சொற்பொழிவு சொல்லலாம். நீங்கள் சொற்பொழிவு? ஆமாம், பெருமாளை பற்றி கூட இல்லை, நீங்கள் எல்லா டாப்பிக்கும் நல்லா பேசுவீங்கல்ல, ஜோக் கூட நல்லா சொல்லுவீங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணுவீங்க. சும்மா ஏதாவது டெய்லி ஒன்று எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ணிடலாம். சமையல் பிடிச்சா ஃபஸ்ட்டு சமையலை பார்க்கட்டும், அப்புறம் அவங்களோட சொற்பொழிவை பார்க்கட்டும். எல்லாரும் சொல்லிட மாட்டான், ஐயங்கார் கிச்சன் பேர் வச்சுட்டு சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தா ரெசிபியை போடுங்க மாமி, குழம்பு கூட்டம் காமிங்க. அதெல்லாம் காமிக்கிறோம், குழம்பு கூட்டம் தான் காமிக்கிறோம். அது தான் 2 தான் வேணும். குழம்பு கூட்டலாம் எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் அது வந்து ரசிக்கிறேன் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.